ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு அப்பாவும் ஒரு பையனும், ஒரு 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையனும் ஒரு ஊருக்கு போயிட்டுருக்காங்க பஸ்ஸில். அந்த பையன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆர்வம், எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப ஆர்வம். அது என்ன, இது என்ன, அப்படி என்ன, இப்படி என்ன அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு பையன். அப்பா சில விஷயங்களுக்கு பதில் சொல்லியும் சில விஷயங்களுக்கு பையனை அடக்கியும் வரார். இதை அவங்க பஸ்ஸுக்கு அந்த சீட்டுக்கு பின்னாடி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற இன்னொரு பயணி கவனிச்சிக்கிட்டே வரார். ஒரு இடத்துல பஸ்ஸை அவங்க சாப்பிட்றதுக்காக நிறுத்துகிறாங்க. ஆக்சுவலாக இந்த பயணம் இரவு நேரத்தில் நடக்குது. பையனை அப்பா தூங்குடா தூங்குடான்னு சொல்லியும் அவன் கேள்வி கேட்டுக்கிட்டே வரான். அவங்க சாப்பிட்றதுக்காக பஸ்ஸை நிறுத்தினதும் இப்போது பையன்கிட்ட அந்த பின்னாடி சீட்டில் உட்காந்துருந்தவர் வரார். உன் பேர் என்னப்பா, நீ என்ன படிக்கிற? அங்கிள், என் பேர் விக்னேஷு, நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிறேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அப்பா, டேய் என்னடா இது அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த மனிதர், பரவாயில்ல குழந்தைங்க தானே, கேட்கட்டும், அவன் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். நான் என் பேர் குமார்ப்பா, நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்னா அப்படின்னு அவன் கேட்குறான். ஆட்டோமொபைல் அப்படின்னா பஸ்ஸு, லாரி, காரு அதெல்லாம் தான்ப்பா. ஓஹோ, நீங்கள் என்ன கிளாஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது. நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன்ப்பா. பிஹெச்டின்னா அது காலேஜா அப்படின்னு கேட்குறான். காலேஜுக்கெல்லாம் தாண்டி ரொம்ப பெரிய காலேஜ். அப்படியா, உங்களுக்கு இந்த பஸ்ஸை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அவ்வளோதான், அவனை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு அவர் 2 ஸ்ட்ரோக்கு 4 ஸ்ட்ரோக்கு, கம்பஷனு, டீசலு, பெட்ரோலு, டார்க்கு, இக்னிஷனு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கார். இந்த பையனும் அப்படியான்னு கதை கேட்குற மாதிரியே கண் கொட்டாமல் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் பஸ்ஸு கண்டக்டர் சொல்கிறாரு, ஆச்சு எல்லாரும் கிளம்புங்க, டைம் ஆச்சு அப்படின்னு ஹாரன் அடிக்கிறாங்க. பஸ்ஸில் ஏறி உட்காடுறாங்க. இக்னிஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு, அதாவது பஸ்ஸை இன்ஜின் டிரைவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகலை. ஐயோ, மணி இப்போ 2. நாம் இந்த நேரத்துக்கு எந்த ஒர்க் ஷாப்பை போய் தேடுறது, யார் முழிச்சிக்கிட்டு உட்காந்துருப்பா, விழுப்புரம் பஸ் டேப்போக்கு நான் தகவல் சொல்லி இன்னொரு பஸ்ஸு வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகிடுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு கண்டக்டரும் டிரைவரும் கையை பிசைஞ்சிட்டு நிற்கும்போது இந்த பையன் கண்டக்டர்கிட்ட போய், அங்கிள், இங்கே ஒரு அங்கிளுக்கு பஸ்ஸை பற்றி எல்லாமே தெரியும், நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னதும் கண்டக்டர், யாருங்க அது அப்படின்னு கேட்குறாரு. நம்ம பிஹெச்டி சார் முன்னாடி வராரு. நீங்கள் மெக்கானிக்கா அப்படின்னு கண்டக்டர் கேட்கும்போது, நான் டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி, பிஹெச்டி இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஓ, டாக்டரா, மெக்கானிக் தான் சார் எங்களுக்கு வேணும். தம்பி மெக்கானிக்குப்பா, நீ போப்பா சின்ன பிள்ளை அப்படின்னு அமுச்சிடுறார். அதுக்குள்ளே நம்ம டிரைவர் எங்கேருந்தோ ஒரு அழுக்கு பனியன், அழுக்கு டவுசர் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன பையனை பிடிச்சி கூப்பிட்டு வர்றார். அவன் தூக்க கலக்கத்திலே வர்றது நல்லா தெரியுது எல்லாருக்கும். அவன் நேராக வந்தான், பஸ்ஸு முன்னாடி போய் நின்னான், பஸ்ஸோட அந்த பானட்டை திறந்தான், என்னமோ பண்ணான். அதில் அண்ணே ஒரு வால்வு எதையோ பிடிச்சி வேகமாக பம்ப் பண்ணான், என்னமோ செஞ்சான். அண்ணே பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டிரைவர் அண்ணே, பஸ்ஸை எங்கேயும் நிப்பாட்டாமல் நீங்கள் பஸ்ஸை உருட்டிக்கிட்டே போயிருங்க, இனிமேல் ஆஃப் ஆகாது, ஆனால் ஆஃப் பண்ணாதீங்கண்ணே அப்படின்னு சொன்னான். பேசஞ்சர்ஸு, கண்டக்டர் எல்லாருக்கும் பயங்கர குஷி. டிரைவர் ஒரு 100 ரூபா தாளை கொடுக்க அதை ரொம்ப சந்தோஷமாக அந்த பையன் வாங்கிக்கிட்டான். நம்ம விக்னேஷ் குடுகுடுன்னு அவன்கிட்ட போய், அண்ணா நீ பிஹெச்டி வாங்கியிருக்கியா அப்படின்னு அவன் கேட்க, பிஹெச்டின்னா காலேஜுக்கெல்லாம் போய் படிச்சிருக்கியா, பெரிய காலேஜ், டேய் நான் பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லடான்னு அவன் சொல்ல, அப்படியா, அப்போது இந்த டார்க்கு, ஸ்பீடு, இதோட ரிலேஷன்ஷிப்லாம் உனக்கு தெரியுமா? டேய் எனக்கு ரிலேஷன்ஸே கிடையாதுடா, ரிலேஷன்ஸ்னால் என்னன்னு எனக்கு தெரியாது, உறவுக்காரங்களை சொல்கிறியா நீ, எனக்கு தெரியாதே, நீ என்னடா தம்பி சொல்கிறேன்னு மெக்கானிக் பையன் கிளம்பி போயிட்டான். நம்ம பையன் அங்கிளை திரும்பி பார்த்தான், போய்கிட்டே இருக்கிற மெக்கானிக் பையனை பார்த்தான். ஓகே ஓகே அப்படின்னு தலையை ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்தான். இப்போ நம்ம பிஹெச்டி அங்கிளுக்கு ஒரு உறுத்தலாகி போச்சு. என்னடா உனக்கு புரிஞ்சுது அப்படின்னு கொஞ்சம் கடுமையாகவே கேட்க, அதுவா அங்கிள்,
நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, அதுக்கேற்ற சம்பளம் நீங்கள் வாங்குறீங்க. அவன் அதிகம் படிக்கலை, அதனால அவனுக்கு கம்மி. ஆனால் அவன் அனுபவம் உங்களுக்கு இல்லை, உங்கள் படிப்பு அவனுக்கு இல்லை. இது ரெண்டும் சேர்ந்து இருந்ததுன்னா வாழ்க்கையில் அவங்க கண்டிப்பாக பெரிய வெற்றி அடைவாங்க. அவங்க ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. நான் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறதுக்கு, படிப்பையும் அனுபவத்தையும் சேர்ந்து சேகரிச்சுக்கிறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணணும்னு பையன் சொல்லி முடிச்சிட்டான். ஸோ புரிஞ்சுதா? அனுபவசாலிகளை படிப்பு இல்லைங்கிற காரணத்துக்காக மட்டமாகவும், படிப்பு மட்டுமே எனக்கு இருக்குது, ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது, ஆனாலும் அந்த பழமொழியை நாங்கள் காதில் வாங்காமல் நான் நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு தலகணத்தோடையும் இருக்காதீங்க. மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.